all, hope you all are doing good. Welcome back to my channel Shankari Recipes. ஸோ இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிஷ் கிரேவியோடு வந்திருக்கிறேன். என்ன ஃபிஷ் பார்த்திங்கன்னா சால மீன். கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg அளவுக்கு சால மீன் எடுத்துருக்கிறேன் குழம்பு பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நான் ஸ்பைசஸ் என்ன வறுக்கிறேன் அப்படின்னா, மல்லி பார்த்திங்கன்னா 1/2 kg சால மீனுக்கு நான் அளவு சொல்கிறேன். ஸோ மல்லித்தூள் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வத்தல் காரத்துக்கு ஏற்ப நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 to 15 வத்தல் கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டையுமே நம்ம நல்லா வறுத்து இது பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அந்த வறுத்த மல்லித்தூள் அப்புறம் மிளகாய் வத்தலையும் போட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம், அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வச்சு ஒரு 5 to 6 பீஸ் அளவுக்கு தேங்காவும் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி அதை நம்ம ஒரு கடாயில் எடுத்துகிட்டு அதிலே பார்த்திங்கன்னா நம்ம புளியும் கரைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்ப கூட்டி விட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு எதுவும் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளியுமே தேவைன்னா ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா குழம்ப கூட்டி விட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சால ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எப்போயுமே ஃபிஷ் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஃபிஷ் வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை வெந்நீர் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சமையல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நான் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி அதில் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்ருக்கேன். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலையுமே நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமாட்டி நம்ம கூட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா குழம்பு, அதையும் நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா சால ஃபிஷ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபிஷ் வாங்கி இந்த மாதிரி ஃபிஷ் குழம்பு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஃபிஷ் போடும்போது நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபிஷ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டாச்சு. லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா குழம்பு கொதித்து நல்லா வற்றி வரும். ஸோ மாங்காய் பீசஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம குழம்பு கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணால் ஃபிஷ் எல்லாமே உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த கைப்பிடி துணியை வச்சு நம்ம லைட்டாக சுற்றி விட்டோம் அப்படின்னா மீனும் உடையாது, குழம்புமே நல்லா அடிபிடிக்காமல் நல்லா வந்துடும். ஸோ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக வந்துடுச்சு. மீனுமே நல்லா குக்காகி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye and take care.